ரொம்ப டேஸ்டியா சூப்பரான கத்திரிக்காய் சுக்கா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. செஞ்சு குடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாம்பார் சாதத்துக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். நெறைய பேர் கத்திரிக்காய்னாலே வேண்டாம். ஐயோ! கத்திரிக்காயா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த மாரி கத்திரிக்காய் சுக்கா பண்ணீங்க அப்படின்னா, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு முக்கியமா கொடுங்க. கத்திரிக்காவ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்ப நான் ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் சுக்காக்கு எண்ணெய் தான் ரொம்பவே முக்கியம். அதனால எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்தி, அதுல நல்லா ஒரு 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா நீங்க சோம்பு போட்டுக்கங்க. சோம்பு போட்டதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இதுல போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப இந்த கத்திரிக்காய் சுக்கா பண்றதுக்காக ஒரு நல்லா 7, 8 கத்திரிக்காய் பக்கம் எடுத்து, நல்லா ரொம்ப முத்துன கத்திரிக்காய் போட்டா நல்லா இருக்காது. ஒரு நார்மலான அளவுல இருக்கிற கத்திரிக்காய எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு, அத நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் அத இதுல ஆட் பண்ண போறேன். பாருங்க, இந்த சைஸ்ல கத்திரிக்காய் கட் பண்ணா தான் அது வதங்கி வரக்க நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப பெருசா கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதா கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க நீளமா கட் பண்ணி குட்டி குட்டியா அதவே கட் பண்ணாலும் அதுவும் டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதனால இப்ப உப்பு போட்டு இந்த கத்திரிக்காய நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுலயே வெந்துரும். அதனால இதுக்கு தனியா நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதுவே நல்லா சூப்பரா வதங்கி வந்துரும். இந்த மாதிரி நீங்க நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம பார்த்துக்கணும். முக்கியமா அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கத்திரிக்காய் எல்லாம் அடி பிடிக்காம இருக்கும். ஒருவேளை நீங்க அடி பிடிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த டேஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி சிம்லயே வச்சு எண்ணெய் இருக்கும்போது வச்சீங்க அப்படின்னா, அது அப்படியே அடியிலலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்துரும். நல்லா வெந்து சூப்பரா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற மாரி வருதா? இதாங்க கத்திரிக்காய் வேகறதுக்கான பக்குவம். இப்ப இந்த கத்திரிக்காய்ல நல்லா சூப்பரா வதங்குனதும், நம்ம மசாலா ஆட் பண்ணணும். நான் நல்லா மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அத நல்லா ஒரு 1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக கரம் மசாலா எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிக்கன் பொடி போட்டிருக்கேன் இதுக்கு. சிக்கன் பொடி போட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அந்த புளிப்பு சுவை அந்த சிக்கன் பொடியில இருக்குல்ல. அதனால அந்த சிக்கன் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுக்கணும். நல்லா கரம் மசாலா இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அதனால கரம் மசாலாவ மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப இது 3யும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் இப்ப வெந்துருச்சு நல்லா. ஆனா அந்த மசாலாஸோட ஸ்மெல் போறதுக்காக, இப்ப நல்லா நான் வதக்கி விடுறேன். இது லைட்டா வதங்கி எடுத்ததும் நல்லா அடி பிடிக்காம பார்த்துக்கணும் மசாலாஸ் எல்லாம். கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட் போயிரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நீங்க சிம்ல வச்சுட்டே வதக்குங்க. ஏன்னா ஃபுல்லா வச்சீங்க அப்படின்னா, இந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு மாரி கருகுன மாதிரி இருக்கும்ல. அதனால சிம்ல வச்சு வதக்குனீங்க அப்படின்னா, இந்த மசாலாலாம் இதுல பிடிச்சு வரும்போது கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்ததும் எடுத்து வச்சீங்க அப்படின்னா, கத்திரிக்காய் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மாரி சும்மா சாம்பார்ல போட்டு, புளிக்குழம்புல போட்டு கத்திரிக்காய் குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.